வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஏதோ அண்டா குண்டா இந்த கல்லோடலாம் வச்சுன்னு உட்காந்துருக்கேன், என்னது இதுன்னு கேட்குறீங்களா? இதுக்குள்ளே தயிரை விட்டு இந்த மாதிரி வெயிட்டை வச்சு, அது ஒரு 1/2 லிட்டர் தயிரை இந்த மாதிரி துணியில் விட்டு வெயிட்டை வச்சு வச்சுட்டேன். இது பாருங்க, இந்த தயிரில் இருக்கிற தண்ணிலாம் எத்தனை தண்ணி வந்திருக்கு, இவ்வளோ தண்ணி இருக்குது. இந்த இதுக்கு பேர் ஹங் கர்ட் அப்படின்பா. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கபாப். நீ ஏதோ ரேஞ்சில் இறங்கிட்டடி அப்படின்ற எல்லாரும் கரெக்ட். அதே தான், வேறு ஒன்றும் இல்லை. இதை வச்சு நம்ம இன்றைக்கி கபாப் பண்ண போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் நான் எப்படி பண்ணுறேன்றதை பார்த்துட்டே இருக்கும். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பண்ண முடியும். ஒரு வீக்கெண்ட்ஸ்க்கு இது ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் தயிரை குத்துங்கோ. அதை இது மாதிரி ஒரு நல்ல மெல்லிஸ் துணியில் பிரித்து இந்த மாதிரி ஜல்லடையில் போடுங்கோ. போட்டுட்டு மேலே இது மாதிரி நல்ல ஏதாவது ஆற்றுல கண்டிப்பாக கல் இது மாதிரி இருக்கும், ஏதாவது இஞ்சிலாம் நெசுக்கிற கல், அதை தூக்கி இது மேலே வச்சுட்டேன்னா இதுக்குள்ளே இருக்கிற அத்தனை தண்ணியும் போயிட்டு இந்த தயிர் இந்த மாதிரி ட்ரையாக கிடைக்கும் நமக்கு. இதுதான் ஹங் கர்ட்னு சொல்லுவாள். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த கபாப் பண்ண போகிறோம். என்ன பாலில் மம்மி குத்தினேன்? ஒன்றுமே இல்லை. ஜென்ரலாக நம்ம ஆற்றுல வாங்குகிற அந்த பாலை வாங்கி குத்தி அதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான். ஒரு வடிகட்டிட்டு நீங்கள் இதை மட்டும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஏன்னா அது ரொம்ப புளிச்சு போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் புளிக்கணும், ஆனால் புளிக்கக்கூடாது. அவ்வளோதான். இது ஒரு 1/2 லிட்டர் தயிரில் பண்ணினது. இது ஒரு 100 கிராம் பன்னீர் நல்ல ஃபைனாக திருகி வச்சுருக்கேன். இது ரெண்டையும் ஒன்றா சேர்க்குறேன். இதில் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா, உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 போட்டிருக்கேன். கொத்தமல்லி லாவிஷாக போட்டுக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். இதில் நான் இன்றைக்கி பிரெட் க்ரம்ஸே தான் போட போகிறேன். நாங்கள் மேலே மட்டும் தொட்டுக்கிறோம் பிரெட் க்ரம்ஸை, எங்களுக்கு உள்ளே போட்டு பிசைய வேண்டாம் அப்படிங்கிறவா கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா வாசனை வர வறுத்துட்டு இதில் ஆட் பண்ணுங்க. பிரெட் க்ரம்ஸே யூஸ் பண்ணிக்கிறேங்கிறவா அதையே போட்டு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கடலை மாவை நல்ல வாசனை வர வறுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பேட்டிஸ் மாதிரி ஆக்கி அதை பிரெட் க்ரம்ஸில் தொட்டு தான் நீங்கள் கபாப் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே தயாராகிடுது. இப்போ இதில் உப்பு ஆட் பண்ணணும். கபாபுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன், 2, 3, 4 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் போடுறேன். அதே மாதிரி இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கண்டிப்பாக, ஆர் ஜிஞ்சரையும் கார்லிக்கையும் அப்படியே திருகி போட்டுக்கிறேன்னாலும் போட்டுக்கோங்க, ஆர் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட போட்டுறேன். நமக்கு இதுக்கெல்லாம் கை வராது, மனசு வராது, சாரி. அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி. இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. இப்படி இது பண்ணினீங்கன்னா இதில் அழகாக ஷேப் வரும். நல்ல பெரிய லெமன் சைஸ்க்கு எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம். நம்ம எடுத்துகிட்ட 1/2 லிட்டருக்கு இது ஒரு 10லேருந்து 15 வரும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக பண்ணிவிட்டு பார்க்கலாம். 1/2 லிட்டர் தயிருக்கு அவ்வளோ வருது. பார்த்திங்களா,
12 பீசஸ் வந்திருக்கு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணது வந்து 1/2 லிட்டர் தயிர் அண்ட் அதே மாதிரி 100 கிராம் கிட்ட பன்னீர். இது 2 தான் நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் எல்லாம் நம்மளோட இதுக்கு தகுந்த மாதிரி போட்டுருக்கோம். இது ரெண்டுமே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஏற்றினேன்னா இன்னும் ஒரு 1 லிட்டர் தயிராக போட்டு நீங்கள் அதை எடுத்துன்ட்டு ஒரு 200 கிராம் பன்னீர் அதில் போட்டு பண்ணினேன்னா இன்னும் ஒரு 15 ஐட்டம் கிட்ட வரும். 30-32 கிட்ட வரும். சைஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் மாறி மாறி டிஃபராக பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரே மாதிரி பண்ணிட்டேன் இல்லை இன்னும் கொஞ்சம் சின்னதாக பண்ணிட்டேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தி வரும். உங்களோட இதுதான் இதெல்லாம் பண்ணிட்டோம். எண்ணெய் காஞ்சுடுத்து போட்டு எடுத்துக்கிறேன். ஆகட்டும். நல்லா பொரிச்சு எடுத்தோன்னா ஃபாஸ்ட்டாக ஆகிடும், ரொம்பலாம் நாழி ஆகாது. அதே மாதிரி இதை பண்ணிவிட்டும் நீங்கள் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு பொரிச்சேன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஜோராக வரும். நீங்கள் அது உங்களுடைய டைம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் இது மாதிரி ஃபுல்லாக பேட்டிஸ் மாதிரி பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் அது இது பண்ணிவிட்டு தட்டில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து இதை நல்லா பொரிச்சு எடுத்தேன்னா ரொம்ப ஜோராக வரும். இப்போ இது கடகடன் ஆகிடும். பார்த்துடலாம் நம்ம. ஸோ இதில் வேறு எதுவும் இது இல்லை, அதாவது பன்னீரும் அந்த ஹங்கர்டும் தான் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகிடும். ஹார்ட்லி ஒரு ஈடு போட்டேன்னா நீங்கள் ஒரு 3 minutes to 4 minutesக்குள்ளே இது ரெடி ஆகிடும். ப்ரௌனாக எடுத்து பாருங்கள். இதுவே நமக்கு கர்ட் கபாப் தயாராகிடுது. நான் இது வந்து உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு சாஃப்டாக அப்படி உள்ளே சாஃப்டாக இருக்குது, மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த இது போட்டுறேன் நானும். ஏன்னா நேயர் விருப்பம் இங்கே எங்கள் வீட்டில் நிறையா. கெச்சப்போட குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு அவளை சொல்லட்டும் எப்படி இருக்குது. ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். நன்றி, வணக்கம்.